அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். கேன்சர் நோய் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ராகு வந்து ப்ராப்ளமான இடத்துல இருப்பார், கெட்டவர்களோட சேர்க்கையில் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வருவதற்குண்டான அறிகுறிகள் 100% இருக்கும். நோய்கள் தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கா? திருவெண்ணி கரும்பீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கு, அபிஷேகம் பண்ண விபூதி. அந்த விபூதி வாங்கிட்டு வந்து நம்ம 21 நாள் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த 21 நாள் கழிச்சு அந்த நோய் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் அந்த திருவெண்ணி கரும்பேஸ்வரர். திருப்பாராய் துறைநாதர்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவிலில் வந்து இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு, இந்த குழந்தைங்க 5 வயசுக்கு மேலே பேசாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி தேன் கொடுப்பாங்க. வியாழக்கிழமை காலையில் 6 to 7க்குள்ள 21 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஓம் நமச்சிவாய, யாருக்கு நோய் இருக்கோ அவங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணிடுவாங்க. ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுலேயும் இல்லாமல் பிரசன்னங்கள் பற்றியும் ரொம்ப அழகாக எங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போது ஜாதகம் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குது, அவங்க கிரகங்களுடைய பார்வையை பொறுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அப்படின்றாங்க ஜோதிடர்கள். இப்போ நீங்கள் ஒரு பிரசன்ன ஜோதிடராக இருக்கும்போது பிரசன்னத்திலேயே ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்குது, எந்த ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம். உதாரணத்துக்கு கேன்சர் நோய் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ராகு வந்து ப்ராப்ளமான இடத்துல இருப்பார், கெட்டவர்களோட சேர்க்கையில் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வருவதற்குண்டான அறிகுறிகள் 100% இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம ஒவ்வொரு நோயும், இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் கை, கால், தலை, தொண்டை பகுதி இந்த மாதிரி இருக்கும். சந்திரனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பப்பை, தொண்டை பகுதி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம் வரதுமே சந்திரன் வந்து மோசமான இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த கிரகங்களை வச்சோ உங்களுக்கு வந்து என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம். ஓகே. இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட பிரச்சனை பார்க்க வராங்கன்னா அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நோய் இருக்குங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக நம்ம அந்த பிரசன்னம் போடும்போது கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் பார்த்து சொல்லலாம். அதாவது நம்ம வந்து இதை எப்படி சொல்லணும்னா டைரக்டாலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஜோதிடர்களோட விதியே ஒருத்தரோட விதி தெரிஞ்சாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடர்களோட விதி. ஸோ அதனால் அவங்கள எப்படி வந்து அதுலேருந்து காப்பாற்றலாம், என்ன செஞ்சால் அதுலேருந்து காப்பாற்ற முடியும். சில பேருக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா உஷாராக இருங்க அப்படிங்கிறது நம்ம அப்படி தான் எச்சரிக்கை பண்ணணும். டைரெக்டாக உனக்கு இது நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஜோதிடர்களுக்கு அது விதியே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போது அதிகமான நோய்கள் வந்து நிறைய வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக இப்போது ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. சுகர் எவ்வளோங்க இருக்குது, ஹாய் ஹலோங்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நோய்கள் தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் வந்து திருவெண்ணி கரும்பீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கு. ஓகே. அவர் வந்து கரும்பு தோட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால அதுல இருந்து சுயம்புவா தோன்றவர் தான் அந்த கரும்பீஸ்வரர். ஸோ அந்த கோவிலில் போயிட்டு எனக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே அங்கே வந்து சிவன் கிட்ட விபூதி கொடுப்பாங்க, அபிஷேகம் பண்ண விபூதி. அந்த விபூதி வாங்கிட்டு வந்து நம்ம 21 நாள் அந்த தீர்த்தத்துல, அதாவது தண்ணி அந்த செம்பு பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, நமக்கெல்லாம் தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு டம்ளர் வாங்கிக்கணும். அதுல வந்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை, அந்த அபிஷேக விபூதியை வந்து அதுல போட்டுட்டு டெய்லியுமே எம்டி ஸ்டொமக்ல 21 days நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். இதை வந்து நீங்க அந்த பிஃபோர் ஆஃப்டர் நீங்க வந்து டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஓகே. கண்டிப்பா நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த 21 நாள் கழிச்சு அந்த நோய் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் அந்த திருவெண்ணி கரும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறவர். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா கூட வரும்.
ஓகே. ஸோ வந்து சர்க்கரை வியாதி வந்து ரொம்ப தீர்க்கவே முடியலப்பா, ரொம்ப முடியலை, இது ஆரம்ப ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் அங்கே போனாங்க அப்படின்னா அந்த 21 நாள் அந்த வந்து அந்த விபூதியை வாங்கி நம்ம நீரில் கரைச்சி குடித்தோம்னாலே அதை கண்ட்ரோல் ஆகுறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அந்த கோவிலில் போய் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அந்த விபூதியை நம்ம கொடுப்பாங்க. நம்ம வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. நான் குணமானதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரலாம். நான் அபிஷேகம் பண்ணுறேன், இல்லை ஏதாவது ஒரு வஸ்திரம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வரலாம். ஸோ 100% சக்கரை வியாதிக்கு ஒரு நல்ல ஒரு கோவில்னா திருவெண்ணி கரும்பேஸ்வரர் கோவில் தான். ஓகே மேம். ஸோ அதே மாதிரி இந்த இப்போ கேன்சர் பேஷண்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிட்டாங்க சரியா. அதனால நிறைய ப்ராப்ளங்களை வந்து சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கான மருத்துவ செலவுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் கேன்சருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டாக்டர் வந்து என் உயிரையே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், எந்த கோவில் போனால் அவங்களுடைய நோய்கள் தீரும்? இப்போ நோய்கள் தீர்க்கும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா, ஏன்டா அப்போ நீ டாக்டர்கிட்டே போகாமல் உனக்கு வந்து நோய் குணமாயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை கேட்பாங்க. பட் இருந்தாலும் என்னதான் நம்ம மெடிசன் சாப்பிட்டாலும் இறைபக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இது குணமாயிடும் அப்படின்னு நீங்கள் நம்பினா அது கண்டிப்பாக நல்லாகும். கண்டிப்பாக எனக்கு நல்லாகாதுன்னு நீங்கள் பயத்திலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த நோயோட தன்மை வீரியம் அதிகமாயிட்டே இருக்குமே தவிர அது குறையாது. இப்போ பாம்பே கொத்திடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பயம் ஏறும்போது அந்த பிளட் ப்ரெஷர் வந்து தலைக்கு ஏறும். ஸோ அப்படிதான் நிறைய பேருக்கு உடனே இறப்பு ஏற்படுறது. ஸோ வந்து எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு சரியாயிடும் நீங்கள் நம்பிக்கையாக ஒரு விஷயமோ ஒரு பரிகாரமோ ஒரு கோவிலுக்கு போய் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு 50% உங்களால் அதில் வந்து வெளியே வர முடியும். இப்போ நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய்க்கு பார்த்தீங்கன்னா திருச்சி டு கரூர் போகிற சாலையில் திருப்பாராய் துறைநாதர்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு. ஒரு 1500 வருஷம் பழமையான கோவில். அந்த கோவில்ல வந்து இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு, இந்த குழந்தைங்க 5 வயசுக்கு மேல பேசாம இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி தேன் கொடுப்பாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கும் சரி, நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி தன்மையில நோய் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க ராசி நட்சத்திரம் எல்லாமே வச்சு சாமி கிட்ட பூஜை பண்ணி நீங்கள் அந்த அபிஷேகத்துக்கு அந்த தேன் வாங்கி கொடுக்கணும். ஸோ அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு வந்தோம்னாலே அந்த நோய் குணமாகும். நம்பிக்கையிலேயே நோயை குணமாற்றணும். அதே மாதிரி எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, நம்பிக்கையோட எனக்கு நல்லா இருன்னு போங்க. இது நல்லா இருமா, நல்லா ஆகாதா, எல்லாரும் சொல்றாங்களே இது நல்லாகுமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாகாது. எனக்கு சரியாயிரும், இந்த இறைவன் எனக்கு வந்து குணப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட போனீங்கன்னா கண்டிப்பாக 50% குணமாகும். ஓகே மேம். ஸோ அதே மாதிரி இந்த கிட்னி ஃபெயிலியர் இப்போ இருக்கக்கூடிய நம்ம உணவு பழக்கங்களில் நிறைய பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து வருது. இப்போ நிறைய பேர் அதுக்காக டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்டும் வந்து எடுத்துக்கிறாங்க. கிட்னி நோய்களை சரிப்படுத்தக்கூடிய கோவில் எந்த ஸ்தலம், அங்கே என்ன பரிகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? சேலம் சைடில் பார்த்தீங்கன்னா சித்தர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலரோட சிஷ்யர் சித்தேஸ்வரர் அங்கே வந்து இருக்கார். திருமூலருக்கு ஒரு தடவை தன்னோட இளமையான தோற்றத்தை இழந்துட்டார் மனித உருவத்தில். அது கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ வந்து தன்னோட சித்தர் அந்த இதை தகுதி இழந்து மனித ரூபத்துக்கு வந்துட்டார். அப்போ அவருக்கு வயசாகும் இல்லையா. ஸோ அது மாதிரி மனுஷங்களுக்கு வயசாகிற மாதிரி என்னதான் சித்தராக இருந்தாலும் அவங்களுக்கும் வயசாகுது. அப்போ வயசாகிட்டே இருக்கும்போது இதற்கான மூலிகை எங்கே இருக்குன்னு தேடும்போது சேலமில் வந்து கஞ்சமலை அப்படிங்கிற ஒரு மலையில தேடி வராரு. திருமூலரும் அவரோட சிஷ்ய பிள்ளையும் வராங்க. ஸோ அவர் இங்கே இரு சமைச்சு வை எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ மலையில போயிட்டு அவர் மூலிகையை தேடிட்டு வர்றாரு. மூலிகை தேடிட்டு வரும்போது அதுக்குள்ள இந்த சிஷ்யர் என்ன பண்றாரு, அவருக்கு சோறாக்கி வைக்கிறாரு. கிண்டுறதுக்கு குச்சை அது கரண்டி இல்லை. அப்ப என்ன பண்றாரு, அங்க மரத்துல இருக்கிற குச்சை உடைச்சு அவர் வந்து அதுல வந்து கிண்டுறாரு. கிண்ணோன்னா சோப்பாட்டை கிண்ணோன்னா அது வந்து கலரா மாறிடுது. ஐயோ என்னடா கலரா மாறிடுச்சே, நம்ம இப்ப வந்து குரு அப்பெல்லாம் குருனாலே ஒரு பயம் இல்லையா, வந்தா என்ன கேட்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த சாப்பாடை அவரே சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு நம்ம புதுசா ஆக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்ன பண்றது அப்படின்ட்டு அவரை சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே என்ன ஆயிடுது, இளமையா மாறிடுறாரு. இப்போ ஒரு 25 வயசு ஆள் வந்து ஒரு 15 வயசு பையனா மாறிடுறாரு. இவர் போயிட்டு வந்து பார்த்தா என்னடா சிஷியனை காணோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நான் தான் உங்க சிஷியர் அப்படின்னு. இல்லை நீ போய் சொல்ற, என் சிஷியன் எங்க என்னடா பண்ண அவரை அப்படின்னு அவர் கேட்கும்போது, இல்லை நான் தான் அவங்க சிஷியர், இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இந்த குச்சை உடைச்சி கிண்டுனேன், சாப்பாடு இப்படி மாறிடுச்சு குருவே அப்படின்னா. இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வாந்தி எடு. அவர் வந்து ஞான சித்தியில கண்டுபிடிச்சிடுறாரு, இதுதான் நடந்துச்சு, இந்த மூலிகை இதனாலதான் இவன் வந்து இளமையாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு.
அவரை வாந்தி எடுக்க சொல்லி அந்த சாப்பாடை தான் இவர் சாப்பிட்றாரு. ஓ, திருமூலர் அப்பதான் தன்னோட இளம்பிள்ளையான தோற்றத்தை வந்து திருமூலர் அடையிறாரு. ஸோ அதனாலதான் அந்த ஊருக்கே இளம்பிள்ளை அப்படின்ற பேர் வருது. ஓகே. அதுக்கப்புறம் சிவன் வந்து நேரடியா காட்சி கொடுத்து அந்த சிஷ்யர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து சித்தேஸ்வரர் பட்டம் கொடுத்து, காலங்கிநாதர் அவர் பேர், அந்த சித்தர் பேர் பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர். அங்கேயே இருந்து சித்தேஸ்வரன்ற பேர்ல நீங்க இருக்கிறவங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போறாரு. ஸோ அது ஒரு விஷயம் நடந்த இடம். அங்க பாத்தீங்கன்னா 7 கிணறு இருக்கும். ஓகே. 7 கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பாத்தீங்கன்னா மூலிகை நீர் கிடைக்கும். அந்த கஞ்சமலையே பாத்தீங்கன்னா மூலிகை வனம் தான். ஒரு தடவை ராமன் வந்து சொல்றாங்க இல்லையா, அந்த கதை சொல்றாங்க இல்லையா, வந்து ஹனுமார் வந்து தூக்கிட்டு போகும்போது அதுல இருந்து விழுந்த ஒரு சிறு துண்டு தான் அந்த கஞ்சமலை. ஓகே. ஸோ அது வந்து மூலிகை வனம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மூலிகைக்கும் அங்கே வந்து ஒரு மகத்துவம் இருக்கு. அது மாதிரி இது வந்து மூலிகை நீர். இந்த நீர்ல குளிச்சோம் அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும், தோல் வியாதிகள்லாம் இருக்கும். தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 21 டேஸ் அந்த தண்ணியில குளிச்சோம் அப்படின்னா அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து போயிடும். நிறைய பேருக்கு மறு இருக்கும். ஆமா. ஸோ அந்த மறு ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் ஆகும் 21 டேஸ். அந்த கோவில்ல இருக்கிற அந்த கிணத்துல இருக்கிற நீர், அந்த தண்ணி வந்து இனிப்பா இருக்கும். ஓகே. அது எங்க இருந்து ஊத்து வருதுன்னே தெரியாது. ஆனா ஊறிக்கிட்டே இருக்கும். முன்னாடி ஒரு 4 கிணறு இருக்கும், நமக்கு தெரியாம காட்டுக்குள்ள ஒரு 2-3 கிணறு இருக்கு. பட் அந்த தண்ணி வந்து குடிச்சோம்னாலும் சரி, அந்த தண்ணி குடிக்கும் போது நீங்க சொல்றீங்களே அந்த கிட்னி ப்ராப்ளம், அந்த தண்ணியில வந்து நிறைய விட்டமின்ஸ், கால்சியம்ஸ், பொட்டாசியம்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ நிறைய பேர் கேன்ல எடுத்துட்டு போவாங்க அந்த கிணத்துல இருந்து தண்ணியை. ஸோ நீங்க கேக்குறீங்களே இந்த கிட்னி ஃபெயிலியருக்கும் சரி, தோல் அலர்ஜியும் சரி, உடம்புல வந்து என்னன்னே தெரியாத ஒரு நோய் இருக்கும் இல்லையா, நீர்னால கிட்டத்தட்ட நம்ம உடம்புல பல்லாயிரக்கணக்கான நோய் வருது. ஸோ அது எல்லாமே அந்த நீர்ல வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஓகே. ஸோ அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் அந்த கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சேலத்துல இருந்து 15வது கிலோமீட்டர்ல இளம்பிள்ளை அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்க சித்தர் மலை. ஓகே. அதுக்கு பேர் கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க. சித்தேஸ்வரன் கோவில் சித்திரை கோவில் அப்படின்னு இப்ப மாறிடுச்சு. சித்தர் கோவில் சித்திர கோவில் சித்திர கோவில் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ தீராத வந்து தோல் நோய் இருக்கிறவங்க, இந்த மறு இருக்கிறவங்க, நீங்க சொல்ற மாதிரி கிட்னி ஃபெயிலியரா இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க காந்த தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை எடுத்துதான் நம்ம காலங்கிநாதருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நீர்ல வந்து உப்பு, மிளகு, வெல்லம் இது 3மே கொடுப்பாங்க. தலையை 3 தடவை வலதுபுறம் இடதுபுறம் சுத்தி அந்த நீர்ல போட்டுட்டு அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு வரணும். வேண்டுதல் வச்சுட்டு நம்ம அந்த தண்ணியை குளிச்சுட்டு வந்தோம் அப்படியே சோப் போடக்கூடாது. நம்ம வீட்டுல குளிக்கிற மாதிரிலாம் சோப் போட்டுலாம் குளிக்கக்கூடாது. அந்த தண்ணியை அப்படியே குளிச்சோம் அப்படின்னா, ஏன்னா சோப் போட்டோம்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி மாறிடும். ஸோ அதனால சோப் போடாம குளிச்சோம்னா உங்களுக்கு தீராத எந்த தோல் நோயா இருந்தாலும் தீர்ந்துடும். அது சில பேருக்கு வெண்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குணமாகாது. அலர்ஜிஸ் மட்டும் குணமாகும். ஓகே மேம். இப்போ நீங்க நிறைய இந்த மாதிரியான கோவில்கள் பரிகாரங்கள், அதுலயும் குறிப்பா நோய்கள் தீர்க்கக்கூடிய அதிசய கோவில்கள் பரிகாரங்களா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படி நீங்க சொல்லி இந்த ஒரு நோய் அவங்களுக்கு இருந்தது, சரி, ஏன்னா இப்போ மக்கள் வந்து என்னப்பா டாக்டரை நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் தானப்பா ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்புறம் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்ற இந்த காலத்துல நீங்க சொல்லி அவங்களுக்கு அந்த நோய் வந்து தீர்ந்தது அப்படின்ற சம்பவம் இப்ப சொன்ன இல்லைங்களா, அவங்களுக்கு தீராத தோல் வியாதி இருந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சித்தர்மலைக்கு போய் அந்த தண்ணியை குளிச்சுட்டு வந்தா 21 டேஸ். நீங்க லாங்ல இருக்கீங்கன்னா மாசத்துல 4 தடவை வந்து குளிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நீங்க அந்த தண்ணியில குளிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு அந்த தோல் வியாதி குணமா இருக்கு. எங்க அண்ணாவுக்கே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா மறு இருக்கும், அங்கதான் போய் குளிப்பாங்க. அந்த ஏரியால இருக்க எல்லாருமே தோல் பிரச்சனை, தோல் நோய் ஏதாவது வந்துச்சுனாலே சித்தர் மலை தான், அந்த சித்தர் கோவில் தான் போவாங்க, அந்த தண்ணி தான் குளிப்பாங்க. ஸோ சேலம்லயே ஃபேமஸ் வந்து அவர் தான், காலங்கிநாதர் தான். அப்படி ஒரு சிறப்பு அந்த கோவிலுக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நோய்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பெட்டில் ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்க வந்து உடம்பு சரியில்லை, அவங்களாலையும் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ வயதானவங்க இல்லை ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்காக இன்னொருத்தர் கோவிலுக்கு போய் நான் என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு கேட்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க? கண்டிப்பா. அதாவது தீர்க்கவே முடியாத நோய், என்னால எந்திரிச்சு போக முடியல, நான் எங்க அம்மாக்காக செய்யறேன், எங்க அண்ணாக்காக செய்யறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வியாழக்கிழமை காலையில 6 to 7க்குள்ள 21 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதுல ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஓம் நமச்சிவாய, ஏன்னா பஞ்சாட்சரம் தான் வந்து முற்றிலும் எல்லா நோயுமே குணப்படுத்த ஒரு விஷயம். நீங்க ஓம் நமச்சிவாய கூட எழுதணும், நமச்சிவாயன் மட்டும் கூட எழுதுங்க. 21 வெற்றிலையில எழுதிட்டு போய் அருகில் இருக்கிற சிவன் கோவில்ல மாலையா கொடுத்துட்டு யாருக்கு நோய் இருக்கோ அவங்களோட பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதை தொடர்ந்து நீங்க 21 நாள் பண்ணுங்க.
கண்டிப்பா வந்து அதற்குண்டான ரிசல்ட் நீங்க பாப்பீங்க. ஓகே. இது யாரு சொல்லியிருக்காங்களோ எனக்கு தெரியாது. இது வந்து எனக்கு ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தது, சித்த வைத்தியர் சொல்லி கொடுத்தது. ஓகே. தீராத நோய்க்கெல்லாம் வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம சித்தா மெடிசன்ஸ் தானே இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க. மேம் இப்போ வந்து நீங்க நிறைய கோவில்கள் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரீசெண்டா நான் இந்த ஒரு கோவில் போனேன், ரொம்ப சூப்பரா இருந்தது, கண்டிப்பா நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்மளுடைய பக்தர்களுக்கு நேயர்களுக்கு ஏதாவது ஒரு கோவிலோட புது கோவிலை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? சனி பகவானால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப சனி பயிற்சி ஆயிருக்கு. நிறைய பேர் திருநள்ளாறுன்னு தான் போவாங்க. ஆமா, இல்லைன்னா குச்சனூர், எல்லாம் குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போவாங்க. ஆனா எனக்கு வந்து தொழில் நஷ்டமாயிட்டே இருக்குப்பா, விரயம் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் புலம்புற விஷயம் அதுதான். ஐயோ இந்த சனி பகவான் வந்ததுல இருந்தே எனக்கு வந்து ஒரே தொழில் நஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் கோவிலுக்கு மஸ்ட் போயிட்டு வாங்க. கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஃப்ரைடேவே போய் அங்க ஒரு நாள் தங்கிக்கோங்க. ஆக்சுவலா திருக்கொள்ளிக்காடு வந்து ரொம்ப தூரம், திருவாரூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 20 கிலோமீட்டர். முதல் நாள்லயே போய் தங்குறது சிறப்பு. காலையில 5 மணிக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற தீர்த்தத்துல குளிச்சுட்டு காலையில 6 to 7க்குள்ள சனி ஹோரை, அந்த ஹோரையில வந்து நம்ம அவரை வணங்கிட்டு பக்கத்திலே மகாலட்சுமி இருப்பாங்க. சனி பகவான் பக்கத்திலே மகாலட்சுமி இருக்கிற ஒரே கோவில் இது மட்டும்தான். ஓகே. ஸோ ஏன்னா மகாலட்சுமி வந்து நம்ம சனி பகவானை பார்த்துட்டு மகாலட்சுமி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அங்க வந்து அவர் சாந்த மூர்த்தியா தான் இருப்பார். உக்ரமாவோ கோவமாவோ அப்படி இருக்க மாட்டார் சனி பகவான். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ரெக்கமெண்ட் மாதிரி பண்ணிட்டு, முடியல என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு காலையில் 6 to 7க்குள்ள போயிட்டு 21 அகல் விளக்கு ஏற்றிட்டு, பின்னாடியே இடம் இருக்கும், அகல் விளக்கு ஏற்றுற இடம் இருக்கும், அங்கே போய் ஏற்றிட்டு தான் நீங்கள் வந்து சனி பகவானே வணங்கணும். சனி பகவானை வணங்கிட்டு லட்சுமி அம்மாவை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சிவனையும் பார்வதியும், பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வரோம். மல்லிப்பூ. சிவனுக்கு வந்து அரளிப்பூ மாலை அங்கேயே விற்பாங்க. பட் மாலையை விட சிறப்பு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. உங்களுக்கு வந்து தொழில் நல்லபடியா இருக்குன்னா ஏன்னா சுக்கிரன் வந்து மல்லிகைப்பூ அதிகம். ஸோ நீங்கள் வந்து அந்த அம்பிகைக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி நீங்கள் மறக்காம நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் பெருகும், அந்த விரயம் தடுக்கப்படும். ஸோ மஸ்ட் போகணும்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சனி பகவான் என்னை ஆட்டி படைக்காரன்னா நீங்க திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் பொங்கு சனீஸ்வரர் ஆலயம். எதுக்காக பொங்கு சனீஸ்வரர்? செல்வம் பொங்கும் அப்படிங்கிறதுக்காக அவரை பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா கோவிலையும் நவகிரகம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, வேற வேற திசையில இருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா பாவ வடிவத்துல காட்சி தருவாங்க. இப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் இது. ஸோ அதை தரிசிக்கிறது மிகவும் ஒரு சிறப்பு. ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே டக்குன்னு சனி பகவானை தரிசிக்கணும் அப்படின்னா திருநள்ளாறு போவாங்க, இல்லை குச்சனூர் போவாங்க. ஆனால் திருக்கொள்ளிக்காடுல வந்து சனீஸ்வர பகவானுக்கு இவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்குமே ஆக்சுவலாக கண்டிப்பாக அங்கே யாருமே போகிறது இல்லை. எப்பயுமே சிறப்பாக இந்த கோவிலில் வந்து நம்ம மறந்துடுவோம். அதாவது எங்கே நமக்கு ஆபத்து இருக்கோ தேடி போய் தான் நம்ம அங்கேயே விழுந்துட்டு இருப்போம். ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நீங்கள் சொல்லி வந்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு நல்லது. திருக்கொள்ளிக்காடு மஸ்ட் எல்லாருக்குமே சொல்லுவோம். இப்போ சிம்ம லக்னத்துக்கெல்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்க எல்லாம் தாராளமா அங்க போகலாம். கும்பராசியும் சரி, சிம்ம லக்னமும் சரி, சிம்ம ராசி லக்னமும் இது வந்து ஆட் ஆகும். ராசி லக்னம் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ எனக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, ரொம்ப முடியல, சனி வந்து அஷ்டம சனியா நடக்கிறாரு அப்படின்னா நீங்க தாராளமா திருக்கொள்ளிக்காடு சனி பகவான சனிக்கிழமையில வணங்குதல் மிகவும் சிறப்பு. மகாலட்சுமி மறக்காம கும்பிட்டுவாங்க, மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டுவாங்க. ஓகே. இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறவங்க மேஷ ராசியும் மீனம் ராசியும், இவங்க போகலாமா மேம்? தாராளமா போகலாம், தாராளமா போகலாம். அங்க அவர் சாந்த மூர்த்தியா தான் இருக்காருன்னு நான் சொல்றேன் இல்லையா. அவர் வந்து லட்சுமி கடாட்சியம் வந்து பக்கத்துல இருக்கும்போது ஒன்னும் அவர் வந்து நம்மள ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. போயிட்டு வந்தா எனக்கு வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆச்சுன்னு சொல்ல போறதும் கிடையாது. ஸோ நல்ல சிறப்பு வாய்ந்த கோவில், தாராளமா போகலாம். ஓகே மேம். ஸோ ரொம்ப அருமையாக ஒவ்வொரு கோவிலுடைய சிறப்பு அம்சங்களும், அதற்கான பரிகார ஸ்தலங்கள், எதுக்காக போகணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதையும் எங்களுடைய நேயர்களுக்காக ரொம்ப சூப்பராக இந்த நேர்காணலை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.